உழைப்பை கொடுப்போருக்கு உயர்வை கொடுக்க இந்த கோவை நகரும் என்றும் தவறியதே இல்லை. அப்படியாக தானும் வளர்ந்து தன்னுடன் இந்த நகரத்தையும் வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லும் பெருமைக்குரியவர் நமது இன்றைய சிறப்பு விருந்தினர். விவசாய, வீட்டு உபயோக மற்றும் தொழிற்சாலை மோட்டார்கள், பம்ப் செட்டுகள் ஆகியவற்றின் முன்னணி டீலரான பிரசித்தி பெற்ற கோவை செல்வம் ஏஜென்சிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் கொங்கு குளோபல் ஃபோரமின் இயக்குனர் இவர். கோவை PSG தொழில்நுட்ப கல்லூரியில் BE மெக்கானிக்கல் மற்றும் ME இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பொறியியல் பட்டப்படிப்புகளை பயின்றவர். மதிப்புமிக்க கோவை த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் தலைவராக பதவி வகித்தவர். PPG இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ண ஆதித்யா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கொடிசியா இன்டெக் டெக்னாலஜி சென்டர், தவத்திரு ராமநாத அடிகளார் கல்விக் கழகம் கோவை ஆகிய கல்வி நிறுவனங்களின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், மாவட்ட போக்குவரத்து ஆலோசனை கமிட்டியின் உறுப்பினர், PSG டெக் அலுமினி அசோசியேஷனில் முன்னாள் தலைவராக பதவி வகித்தவர். கார்மெல் கார்டன் ஸ்கூல் அலுமினி அசோசியேஷன் தலைவர், கோயம்புத்தூர் கபடி அசோசியேஷன் தலைவர் ஆகிய பதவிகளை திறமையாக வகித்து பெருமை சேர்த்தவர். ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சென்ட்ரல், த கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப், த ஆஃபீசர்ஸ் கிளப், த சிட்டி கிளப் அண்ட் கிராண்ட் லாட்ஜ் ஆஃப் சவுத் இந்தியா போன்ற பல்வேறு அமைப்புகளில் பல முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். புதுடெல்லி அசோசாம் மேனேஜிங் கமிட்டியின் உறுப்பினர், ஜெர்மனியின் ஆலோசனையுடன் கோவையின் நீர் ஆதாரங்கள் மற்றும் நகர கட்டமைப்பை மேம்படுத்தும் அமைப்பான எஸ்காமின் கவர்னிங் கவுன்சில் உறுப்பினர். கார்மல் கார்டன் பள்ளியில் தனித்தன்மை மிக்க ஆளுமைகளுக்காக வழங்கப்படும் ஜுவல் ஆஃப் கார்மல் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் அமைப்பால் அவுட்ஸ்டாண்டிங் சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர் விருதினை பெற்றார். கொங்கு சமூகத்திற்கு இவரது பங்களிப்பை பாராட்டி சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கம் கொங்கு சாதனையாளர் விருதினை 2015ஆம் ஆண்டு இவருக்கு வழங்கியது. தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கி பயணிக்கும் நல்லுள்ளம் கொண்ட மணியன் கூட்டத்தை சேர்ந்த திரு நந்தகுமார் அவர்களை இந்நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறது கிட்கோ. கிட்கோ 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பித்த இந்துஸ்தான் கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் அருமையாக்கா திரு சரஸ்வதி கண்ணையன் அவர்களே, கிட்கோவின் மேனேஜிங் டைரக்டர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, அருமை சகோதரர் திரு ER ஈஸ்வரன் அவர்களே, எனக்கு முன்னாலே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வாங்கிய ஏரோஸ்பேஸ் சேர்மன் அருமை அண்ணன் AM பழனிசாமி அவர்களே, கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் ராஜ்குமார் அவர்களே, சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் தலைவர் திரு ரமேஷ் அவர்களே, மற்றும் இந்த விழாவுக்கு வரை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முதல்ல நம்ம பழனிசாமி அண்ணனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறீங்க. என்னை சிறப்பறைக்குமே அவருக்கு ஒரு வாழ்த்துறை சொல்லிடுறோம். ஒரு ஆடிட்டராக வந்து ஒரு 34 ஆண்டுக்கு முன்னால் அவர் சொந்த கிராமம் அந்த ஏரியாவில் வந்து ஒரு தொழிலை தொடங்கணும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது. அவருக்கு ஏரோஸ்பேஸ் பற்றி அது எதுவும் அன்னைக்கு அவருக்கு அவ்வளோ இது இருந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சிருந்த ஒரு பேராசிரியர் முத்துசாமி அவர்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து அவருக்கு நெருங்கிய நண்பர். அன்றைக்கி ஒன்றே ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அந்த கிணத்துக்கடவு பொள்ளாச்சி தாலுக்கா வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக அரசு அறிவித்து அதுக்கு சலுகையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தா அவர் வந்து அன்றைக்கி ஆரம்பித்த தொழில் சத்தம் இல்லாமல் வெளியில் தெரியாமல் அந்த ஊரில் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது. அதை எனக்கு முதல்ல அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்து கொள்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர், ஒரு 10,000 பேர் தான் இருந்தாங்க. இதில் சுக்கரார்பேட்டு, அதில் சவுத்தில் உக்கடம், அப்படி மேற்கில் அப்படி ஒவ்வொரு ஊராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு 4 ஏரியாக்குள்ளே மட்டும் சுருங்கி இருந்தது. அன்றைக்கி பிரதானமாக பார்த்தா விவசாயம், ஆடு மாடு வளர்த்துதல், கைத்தறி, இந்த 3 தொழில் தான் இருந்தது. ஒரு ஒப்பனக்கார ஸ்ட்ரீட், ராஜ வீதி, அந்த மாதிரி ஒரு பெரிய இடம். அப்புறம் சிறிய நகரமாக இருந்தது. சிறிய ரோடுகள், சுகாதாரம் இதெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இல்லாமல் இருந்த காலம்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 120 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு 275 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கு. 30 லட்சம் பேர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருந்ததில் இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். ஏர்வேஸு, ரயில்வேஸு, ரோட்வேஸில் இந்த மாதிரி கனெக்டு ஒரு கார்ப்பரேஷன் ஆகி ஒரு 100 வார்டுகளை உள்ளடக்கி இன்றைக்கி கோவை வந்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய நகரமாகவும் வளர்ந்து வரும் தொழில் நகரங்கள் இந்தியாவில் வந்து 10வது இடத்துலையே இருக்குது. உலக அளவுலேயும் நம்ம கோயம்புத்தூர் வந்து ஒரு மேப்பில் இம்ப்ளான்ட் ஆகிருக்குங்கிறது இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம அது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இது இருக்குங்கிறது தான் அது. இப்போ எங்கள் அமைப்புகள்லாம் ஒரு 1.5 வருஷமாக ஒர்க் பண்ணி கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு திட்டத்தை எடுத்திருக்கோம். நேற்று கூட அது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் இருந்தது. கோயம்புத்தூர் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு திட்டமாக அதை எடுத்து ஒரு நல்ல வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. சிஏஏயில் அது தொடங்கி இன்றைக்கி சிஏஏ இல்லாமல் எல்லா அமைப்புகளையும் அதை சேர்த்து அதில் வந்து ஒரு பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு நல்ல லெவலில் இருக்குது. அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குது. அடுத்த உங்கள் மீட்டிங்க்கு நான் ஃபுல் ப்ரெசன்டேஷனை அனுப்பிச்சி வைக்கிறேன். அதை நீங்கள் யாரோ ஒருத்தர் பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எந்த விதத்தில் ஒரு திருச்சி எடுக்கிறோம். திருச்சி இருக்கும்போது அங்கே அந்த பாரத் பெல் வந்தோடனே அந்த ஊரில் ஒரு நல்ல நகரத்தில் அந்த வந்து ஃபேப்ரிகேஷன் ஹப் ஆச்சு. ஆங்சிலரிஸ் நிறையா வந்தது. அங்கே ஒரு ஆர்இசி காலேஜ் அப்படி ஒன்று வந்தது. இந்த வகையில் அந்த ஊர் நல்லா டெவலப் ஆச்சு. கோயம்புத்தூரை பொறுத்து பார்த்திங்கன்னா எந்த விதமாக பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸஸே இல்லை. நம்மளுக்கு இருந்திருந்து ஒரே இது ஊட்டியில் இருந்த இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் அதையும் மூடிட்டாங்க. இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களோட அந்த ஜீனில் இருக்க கல்ச்சர் ஆண்டர்ப்ரனர்ஷிப்னால தான் நம்ம இந்த அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கு வேணும் அப்படின்னா உள்கட்டமைப்பு வசதி நல்லா இருக்கணும்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு நம்மளுக்கு டெய்லி 24 ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, 2 ஃப்ளைட்டு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு இருக்குது. இது என்ன விதத்தில் நம்மளுக்கு ஒரு பாதகம் இருக்குது அப்படின்னா, திருச்சி எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு 14 இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, 6 டொமஸ்டிக் ஃப்ளைட் தான் இருக்குது. ஸோ சென்னை எடுத்தால் அதுக்கு நிறையா இருக்குது, கொச்சின் இருக்குது, பெங்களூர் இருக்குது. நம்ம இங்கேருந்து ஒரு சர்வதேச வர்த்தகத்துக்கு இன்றைக்கி நிறையா இருக்கிறவங்க வந்து இன்னொரு நகரத்துக்கு போயிட்டு வரும்போது வர்ற ஒரு நாள் லேட் ஆகுது, போகிறது ஒரு நாள் லேட் ஆகுதுன்னு சொல்லி இங்கே வர்றது தொழில்கள்லாம் நிறையா வந்து முடங்கி இருந்தது. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தா நம்ம இருக்கிற அரசாங்கம், நம்ம எம்எல்ஏ அவங்க முயற்சி அதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இந்த ஏர்போர்ட் எக்ஸ்பேனேஷனுக்கு உண்டான லேண்ட் அக்விசேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனி ஓரிரு வாரங்களில் அதை வந்து மத்திய சர்க்காருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி உலகத்தரம் வாய்ந்த ஏர்போர்ட்டாக முதல்ல மாட்டுவாங்கன்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது எடுத்து பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா சமீபத்தில் இந்த ரோட் சேஃப்டி கமிட்டி மீட்டிங்கில் கலெக்டர் சொன்னார், கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ளே இனிமேல் எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டாங்க. இப்போ கணபதியிலேருந்து ப்ரோசோன் மாலுக்கு ஒரு 4.2 கிலோமீட்டர் போட்ட திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் 2 காரணம் சொன்னார். யாருமே லேண்ட் அக்விசேஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. ஒரு ப்ராஜெக்ட் போட்டால் அந்த ப்ராஜெக்டை வந்து உடனே கோர்ட்டுக்கு போகிறாங்க, ஸ்டே வாங்குறாங்க. 10 வருஷம் 12 வருஷம் போகும்போது ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்கலேஷன் ஆகுது, அது நடத்த முடியறதில்ல அப்படின்னு. ஸோ என்ன இப்போ ஒரு தமிழ்நாடு பூரா ஒரு முடிவு பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு அவுட்டர் ரிங் ரோட்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ மேற்கு புறவழிச்சாலை வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, செகண்ட் ஃபேஸ் டெண்டர் லெவலில் இருக்குது. இது முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகும். அது மாதிரி ஒரு கிழக்கு புறவழிச்சாலை ஒன்று அமைச்சிட்டா இந்த ரோடுகள்லாம் பண்ணால் அது ஒரு சர்க்குலர் ரோடாக ஆயிருங்கிறாங்க. இதில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ இருக்கிற தொழில் செய்கிறவங்கெல்லாம் டவுனில் வந்து விலையெல்லாம் நில விலைங்கெல்லாம் நிறைய ஏறிடுச்சு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் லேண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருங்காட்டி இந்த அவுட்டர் ரிங் ரோட் ஃபார்ம் ஆனால் அங்கங்கே ஆங்சிலரி ரோட்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா நிலங்கிறது நிறைய அவைலபிலிட்டி இருக்குங்கிறக்காக இந்த திட்டத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்போ முன்னிலைப்படுத்தி எடுத்துகிட்ருக்காங்க. அது போக நம்ம எல்லாம் என்ன கேட்டிருக்கோன்னா, கரூர் கோயம்புத்தூர் ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ்வே இருக்கிற ரோட்டையும் 4 வழி 6 வழிச்சாலையாக பண்ணணும். இந்த எல்என்டி ரோட்டில் வந்து அந்த 27 கிலோமீட்டர் 2 வழிச்சாலையாக இருக்கிற நிறைய விபத்து நடக்குதுங்கிறங்காட்டி அதையும் ஒரு 4 வழி 6 வழிச்சாலையாக எடுக்கணும். செங்கம்பள்ளி டு சேலம் வந்து இப்போ 4 வழியாக இருக்குது, 6 வழி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எல்லாம் இந்த ரோட் செக்டாரில் நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாம் எதுக்குன்னா நம்ம வளர்ச்சிக்காக தான். தொழில் வளரோன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்.
இப்போ தூத்துக்குடி போகணும் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் வந்து விரைவாக போகிறதுக்கு வழியான எக்ஸ்பிரஸ் வே தான் வேணும். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பொள்ளாச்சி டு திண்டுக்கல் ஆல்மோஸ்ட் முடிகிறாப்பில் இருந்தது. அங்கேருந்து மதுரை கனெக்ட் பண்ணி தூத்துக்குடி போகிறதுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் இம்போர்ட்டர்ஸுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குங்கிறதுக்காக அந்த ரோட்ஸ். அடுத்து ரயில்வே எப்படின்னா ஒரு கம்யூட்டிங் பிட்வீன் சென்டர்ஸ், போத் பார்சல் கொண்டு போகிறக்கு ஆட்கள் கொண்டு போகிறக்கு ஒரு ட்ரெயின் எடுத்தால் ஒரு 1000லேருந்து 1200 பேர் ஒரே நேரத்தில் சேஃபாக போக வேண்டி இருக்கிறதுக்காக நம்ம நிறையா கேட்டிருந்தோம். அந்த வகையில் இப்போ வந்தே பாரத்தெல்லாம் நம்மளுக்கு சென்னைக்கு பெங்களூர்லாம் விட்டுருக்காங்க. இன்னும் அடிஷ்னலாக நம்ம கனெக்டிவிட்டி டு சவுத், மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைடு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எல்லாமே இப்போ ப்ராட்கேஜ் ஆனங்காட்டி அது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வகையில் பார்த்தா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வரும்போது நம்மளுக்கு இந்த தொழில் நகரத்துக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்துக்கு இருக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தா இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாம். இதுக்கு காரணம் வந்து ஒரு இயல்பான நல்ல அட்மாஸ்பியர். கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு சீதோஷ நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து எங்கேயுமே இல்லை, நம்ம ஒரு கிஃப்டட் சிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காலேஜஸ், இந்துஸ்தானில் எத்தனாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எவ்வளோ பேர் பாஸ் ஆகி அக்காக்கிட்ட தெரியும் இன்றைக்கி எந்தெந்த லெவலில் இருக்காங்கன்னு. அவங்க ஒவ்வொரு குழந்தைகளும் யார் என்னென்னு எனக்கு தெரியும். மீட்டிங் வரும்போதெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அவங்களோட ஈடுபாடு இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் எடுத்தால் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்னு பல்வேறு எந்த ஊரில் இல்லாத சிறப்பு இங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி நம்ம ப்ரொஃபஷ்னல் பீப்புள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியாவாக இங்கே இருக்குது. அதோட அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து எந்த தலைமுறையாக இருந்தாலும் இப்போ வந்து கீழ் லெவல் இருக்கவங்கெல்லாம் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு டிகிரி படித்து நல்ல பொசிஷனில் வந்துடுறாங்க. எக்கனாமிக்கலாக அவங்க நல்லா இருக்காங்கங்கிறது நம்ம சின்ன இடத்துலேருந்து எல்லாருமே இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எப்படின்னா இட்ஸ் அ மெடிக்கல் டூரிசம். நம்ம ஊரில் இருக்க வைத்தியம் ஒருத்தர் சொல்கிறாரு, அன்றைக்கி இங்கே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அவர்கிட்ட ஒரு கோயம்புத்தூரில் பார்த்துட்டு போகிறாங்க. அங்கே போய் கிளீவ்லேண்ட் யூஎஸ்ஏல த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் தி வேர்ல்ட் ஃபார் ஹார்ட்னு சொல்கிற இடத்துல அவர் இங்கே பண்ண ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு போய் அந்த ரிப்போர்ட்டை காமிச்சார். எதுக்கு இவ்வளோ 1000 கிலோமீட்டருக்கு இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் டாக்டர் அங்கேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, இதே வைத்தியம் தான் நான் இங்கே பண்ண போகிறேன், நீங்கள் போயிட்டு இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி உலகத்தரம் வாய்ந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஏர்லியராக 60 வயசுனாங்க, இப்போ 70 வயசுனாங்க, 80, இப்போ 90 வயசுக்கு மேலே எப்படி இருக்கிறங்கிறதுல தான் அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்குது. நம்ம லைஃப் ஸ்டே இது வந்து அப்படியே ஸ்கேலே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு இருக்கிறதுக்கு இந்த ஊரில் இருக்கிற ஒரு முன்னணி இருக்கிறது வந்து இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு, எல்டர்லி ஹோம், முதியோர் இல்லம். எங்கேங்கிறது அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, பூனேலேருந்து வர்றாங்க, ரிட்டையர்ட் எல்லாம் கோயம்புத்தூரில் தான் எல்லோரும் வந்து செட்டில் ஆகும்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, பீப்புள் நல்லா இருக்குது. இந்த மாதிரி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டலாம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரிட்டையர் ஆன சேர்மன் வந்து இங்கே இருக்கார். அவரை நம்ம போய் சந்திக்கணுன்னா அவர் பாம்பேயில் 1 வருஷத்துக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைங்கிறாங்க. இப்போ நினச்ச நேரம் அவரை போய் பார்க்கலாம், அவர் அட்வைஸ் கேட்கலாம், அவர் ஒரு மென்டார் இதாக வச்சுக்கலாங்கிறது நிறைய இது மாதிரி ஆளுங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க. இதுக்கு எல்லாம் சிறப்பு என்ன அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே முன்னணியில் இருக்கிறது நம்ம கொங்கு மக்கள் தான். இந்த எல்லா தொழிலையும் ஆகட்டும், எஜுகேஷன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இந்த முதியோரில் நடத்துகிறது வேறு எந்த இது இருந்தாலும் நான் நேம் பண்ண விரும்பல, எல்லாருமே நம்ம இதுதான் இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு பாராட்டு. எந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஊரை எடுத்தாலே உடனே சொல்கிறாங்க டெக்ஸ்டைல் மான்செஸ்டருங்கிறாங்க. மான்செஸ்டர்லேயே இப்போ டெக்ஸ்டைல் இல்லை, அந்தளவு ஆயிடுச்சு. அடுத்தது வந்து எஜுகேஷனல் ஹப்பு, மோட்டர் பம்ப் செட், காஸ்டிங், அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்காங்கன்னா எம்எஸ்எம்இ பார்த்தா ஆயிரக்கணக்கான தொழில் நம்ம ஊரில் இருக்காங்க. சின்ன லெவல்லேருந்து ஒரு ஆணியிலேருந்து ராக்கெட் வரைக்கும் செய்கிற விதைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அந்த தொழில் என்ன அப்படின்னா நம்ம வந்து அதுக்குள்ளேயே இருக்கோம், கொஞ்சம் வெளியில் போகணும். டெக்னாலஜி வந்து இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, அதையும் அடாப்ட் பண்ணணும். நம்ம இன்னும் சில பேர் எல்லாம் என்ன நம்ம கம்யூனிட்டியில் நினைக்கிறாங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது, லாஸ் ஆயிரும், அதாயிரும். கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் இருந்தால் தான் ஒரு சக்ஸஸ்க்கே வழிகாட்டுன்னு எனக்கு தெரியுது. நிறைய பேர் அந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும். இப்போ புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா
மத்திய சர்க்கார் வந்து டிஃபென்ஸ் காரிடார் கோயம்புத்தூரில் அமைக்கிறதுக்கு இருக்குது. அது கொடிஷியா டிஃபென்ஸ் பார்க்குன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. சுமார் ஒரு 10 கோடி செலவில் இன்குபேஷன் சென்டர் அங்கே இருந்திருக்காங்க. அதில் யார் வேணாலும் நம்ம இது போய் அங்கே அது இது பண்ணி அந்த இன்குபேஷன் சென்டர்லேருந்து நம்ம அடுத்த லெவல். அதுபோக எவ்ரி 15 டேஸ் அங்கே டிஃபென்ஸ்லேருந்து அவங்களுக்கோட ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அதில் போடுறாங்க. அந்த ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூஸை நம்ம எடுத்து நம்ம யார் சால்வ் பண்ண முடியுமோ அதை அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அப்படி இந்த கடந்த ஒரு 3-4 மாதத்தில் 18 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நம்ம ஊரில் இருந்து. அதில் நிறைய பேர் நம்மளுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்திருக்கு. அடுத்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மார்க்கெட் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 10 ஆண்டில் பெரிய லெவலில் வருதுங்கிறாங்க. அது கோயம்புத்தூர் ஒரு ஹப்பாங்கிறாங்க. இப்போ ஒசூர் இருக்குது, அடுத்தது கோயம்புத்தூர் வரும் அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட் அப் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, அடுத்தது பெங்களூர் தான் நல்ல ஏரியான்னு சொல்கிறாங்க. இப்போ பெங்களூருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் நல்ல ஏரியா. அதுக்கு தகுந்தான அமைப்புகள்லாம் இங்கே இருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இருக்கிற ஃபீல்டில் நிறைய வந்து கிட்கோவில் வந்து இளைஞர்கள் இருக்கீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நீங்கள் வந்து தயக்கமே இல்லாமல் நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். அப்புறம் இந்த மாதிரி கிட்கோ அண்ணன் சொன்னாங்க கொரோனா டைமில் ஆரம்பித்தாங்கன்னு. இது ஒரு அருமையான நிகழ்வு. யாருமே தனியாக எதையும் சாதிக்க முடியாது. பெருசாக ஒரு நெட்வொர்க்கிங் இருந்தால் தான் அது கோயம்புத்தூர் ஆகட்டும், சென்னை ஆகட்டும், மெட்ராஸ் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், அமெரிக்காவில் எத்தனையோ இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, சிங்கப்பூர் ஆகட்டும், நம்ம அவங்ககிட்ட கனெக்ட் இருந்தால் தான் இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் கனெக்ஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட். ரொம்ப சீக்கிரம் நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் இது அருமையான அமைப்பு. இது வந்து இன்றைக்கி அவங்க நித்யானந்தம் தலைமையில் பொள்ளாச்சியில் ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எனக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்லி இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸு எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணி நம்ம கொங்கு வந்து ஒரு டாப்பில் இருக்கணுங்கிறது தான் என்னோடது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாலசுப்ரமணியன் அண்ணன், ஈஸ்வரன் அண்ணன், டாக்டர் வீரையன், அவர் பியூர் கெமிக்கல்ஸ் பொன்னுசாமி எல்லாம் தொழிலுக்காக சென்னை போனாங்க. நம்ம இங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறோம், அவங்க அங்கே மைனாரிட்டியாக இருந்து அதில் சில அசோசியேஷன்லாம் ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க தொழிலில் ஒவ்வொருத்தர் ரமேஷன் எல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ பேர் இங்கே இருந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகிறக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈகோயெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளுக்கு ஒன்றுக்குள்ள ஒரு இணைப்பாக இருந்து செயல்படணும்னு கேட்டு இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.